எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஒரு மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th CBSE டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சாப்டரில் எக்ஸசைஸ் 9.3 17th சம் சொல்லித்தரேன். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எ கர்வ் பாசிங் த்ரூ த பாயிண்ட் 0, -2 given that at any point x, y on the curve the product of the slope of its tangent and y coordinate. Slope அப்படின்னாலே அது dy by dx தான், tangent தான், and y coordinate into y is equal to the x coordinate. இப்போ xன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு, பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த வேல்யூ 0, -2 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து 0ன்னு எடுத்துக்கணும், ஒய்யோட வேல்யூ -2ன்னு எடுத்துக்கணும். ஸோ இது வந்து வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் பண்ணலாம். இப்போ dy x எல்லாம் இந்த பக்கம் கொண்டு போயிட்டா y dy equal to x dx. ஸோ இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். y இன்டகிரேட் பண்ணணும், y ஸ்கொயர் பை 2. ஸோ அது இந்த ஃபார்முலா இன்டகிரல் x பவர் n அந்த ஃபார்முலா இருந்தால் x பவர் n+1 பை n+1. ஸோ 1 பவரில் 1 இருக்கணும், 2 பை 2, இங்கே x ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் c. ஸோ இது வந்து ஜென்ரல் சொல்யூஷன். இப்போ எக்ஸோட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணோம், ஒய்யோட வேல்யூ -2 சப்ஸ்டியூட் பண்ணால் c கிடைக்கும். -2 ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 0 ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ 0 0 ப்ளஸ் சி. 2 ஸ்கொயர் வந்து 4 பை 2 2, சியோட வேல்யூ இப்போ 2ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த வந்து ஜென்ரல் சொல்யூஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். y ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2, சி வந்து ப்ளஸ் 2. ஸோ இங்கே வந்து பை 2 இன்ட்டு 2 பண்ணோன்னா 4ன்னு ஆகிடும். y ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஹோல் டிவைடட் பை 2. இந்த 2 கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். y ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. ஸோ இதுதான் வந்து பர்டிகுலர் சொல்யூஷன் ஆன்சர். நெக்ஸ்ட் 18th சம். At any point xy of a curve, the slope of the tangent is twice the slope of the line segment joining the point of contact to the point -4, -3. Find the equation of the curve. Given that it passes through -2, 1. So at any point x, y, the slope of the tangent na the dy by dx equal to twice na 2 into slope of the line segment joining the point of contact -4. ஸ்லோப்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 2 பாயிண்ட் இப்போ x, y, இன்னொன்று வந்து x1 y1 x2 y2 2 பாயிண்ட் இருந்தால் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. y2 minus y1 by x2 minus x1. இப்போ இதில் வந்து அவங்க கொடுத்துருக்கிற பாயிண்ட் வந்து x, yன்னு ஒரு பாயிண்ட்டு, இன்னொன்று வந்து -4 -3ன்னு இருக்குது. ஸோ இப்போ ஸ்லோப் y2 minus y1னா y2 வந்து இது வந்து -3 minus y divided by x2 minus x1 -4 minus x. ஸோ மைனஸ் காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா
y plus 3 divided by இங்கே மைனஸ் வேணும்னா x plus 4 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஸ்லோப்பு கொடுத்துருக்காங்க. ஸ்லோப் ஆஃப் line segment joining the slope of line segment joining the point of contact with the point minus 4 comma minus 3. So in the slope இங்கே எழுதணும் twice the, so 2 into y plus 3 by x plus 4. Find the equation of the curve given that it passes through the point minus 2 comma 1 na x oda value minus 2 y oda value 1 ன்னு எடுத்து ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் பர்டிகுலர் சொல்யூஷன். இப்போ இந்த வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் பண்ணலாம். இந்த y plus 3 கீழே வந்துடும். dy by y plus 3 equal to 2 into dx by x plus 4. ஸோ இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ். இப்போ இன்டகிரல் dx by xன்னு இருந்ததுன்னா அது ஃபார்முலா வந்து log x. ஸோ இன்டகிரல் dy by y plus 3னா log y plus 3 equal to 2 into log x plus 4 plus c. ஸோ x இருக்கிற இடத்துல இப்போ மைனஸ் 2 சப்ஸ்டியூட் பண்ணணும், y இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் நீங்கள் எழுதுகிறேன். ஒன் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 2 log x இருக்கிற இடத்துல எல்லாம் minus 2 plus 4. 3 plus 1 4 log 4 2 log 4 minus 2 2 plus 6. ஸோ 2 இங்கே பவரில் போய்டும். லாக் ப்ராப்பர்ட்டி இப்போ லாக் m பவர் என்ன லாக் n log m. ஸோ லாக் 2 ஸ்கொயர் ப்ளஸ் c. லாக் 2 ஸ்கொயர் வந்து லாக் 4. இங்கேயும் லாக் 4 இருக்குது. ஸோ லாக் 4 கேன்சல் ஆகிடும். சியோட வேல்யூ 0 ஆகிடும். இதை வந்து பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜென்ரல் சொல்யூஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரல் சொல்யூஷன் எழுதுகிறேன் நான். லாக் y plus 3 2 log x plus 4. c வந்து 0 ஆயிடுச்சு. இது வந்து ஃப்ரண்ட்டில் போய்டும், பவரில் போய்டும். லாக் y plus 3 ஈக்குவல் டு லாக் x plus 4 ஸ்கொயர். ஸோ லாக் ரிமூவ் ஆகிடும். y plus 3 ஈக்குவல் டு x plus 4 ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து பர்டிகுலர் சொல்யூஷன். Next 19th sum. The volume of spherical balloon being inflated changes at a constant rate if initially its radius is 3 units and after 3 seconds it is 6 units. Find the radius of balloon after t second. ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பெரிக்கல் அப்படின்னா வால்யூம் ஆஃப் ஸ்பியருக்கு இதுதான் ஃபார்முலா 4/3 பை ஆர் கியூப். ஸோ அவங்க பீயிங் இன்ஃப்ளேட்டட் சேஞ்சஸ் அட் ஏ கான்ஸ்டன்ட் ரேட்டு கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ
சேஞ்சஸ்னா டிஃபரன்ஷியேட் பண்ணோம் டிவி பை டிடி அது வந்து கான்ஸ்டன்ட் கேன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வால்யூமை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா v equal to 4/3 pi r cube. Differentiating both sides பண்ணோம்னா dv by dt equal to 4/3 pi. இது கான்ஸ்டன்ட்ல இருக்கட்டும். r cube டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3r ஸ்கொயர் dr by dt. ஸோ இதுதான் கேன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இந்த 3 கேன்சல் பண்ணிக்கலாம். 4 pi r ஸ்கொயர் dr by dt. ஸோ dtல இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். k dt equal to 4 pi r square dr. இப்போ இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். இதெல்லாம் கான்ஸ்டன்ட் ப்ளஸ் சி. இன்டகிரேட் பண்ணுறப்போ இன்டகிரல் டிடி வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். கான்ஸ்டன்ட் டி 4 பை ஆர் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணுறப்போ ஆர் கியூப் பை 3. ஸோ இது இன்டகிரல் எக்ஸ் பவர் என்னுக்கு அந்த ஃபார்மில் எக்ஸ் பவர் n + 1 பை n + 1. ஸோ இந்த ஃபார்மில் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆர் கியூப் பை 3 ப்ளஸ் சி. இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, initially its radius is 3 units and after 3 seconds it is 6 units. ஸோ ஃபஸ்ட் இது வந்து ஜென்ரலாக மெயின் ஈக்குவேஷன் 1 நேம் கொடுத்துக்கலாம். இனிஷியல்னா டைம் 0வாக இருந்தால் ரேடியஸ் வந்து 3 செகண்ட். இப்போ t 0 சப்ஸ்டியூட் பண்ண இதில் சப்ஸ்டியூட்டிங் இன் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ இங்கே t k into 0 equal to 4 pi r cube வந்து 3 cube by 3 plus c. So 0 equal to 3 cube or 3 cancelled 3 square 3 3 are 9 9 4 are 36 pi plus c. 36 pi இந்த பக்கம் வந்துச்சுன்னா c equal to minus 36 pi. ஸோ இதை வந்து இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் மெயின் ஈக்குவேஷனில். ஸோ kt equal to இது சப்ஸ்டியூட்டிங் இன் 1 4 pi r cube by 3 minus 36 pi. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர் 3 செகண்ட் இட் இஸ் 6 யூனிட்ஸ். t வந்து 3ன்னு எடுத்துக்கிட்டு ரேடியஸ் 6 சப்ஸ்டியூட் பண்ணோம். இதே மெயின் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட்டிங் இன் 1ல். ஸோ இந்த ஈக்குவேஷனில் தான் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் ஜென்ரல் சொல்யூஷனில் தான். ஸோ 3k t இருக்கிறது இப்போ 3 சப்ஸ்டியூட் பண்ணோம். ஆர் வந்து 6 ஈக்குவல் டு 4 பை 6 கியூப் பை 3 மைனஸ் 36 பை. சி வந்து 36 பைன்னு கிடச்சிருக்கு. அதான் மைனஸ் 36 பை. த்ரீ கே equal to 4 pi 6 cube 6 into 6 into 6 இங்கே ஒரு பை 3 இருக்குது மைனஸ் 36 பை. 3 2s are 6. 6 6 are 36 காமனாக இருக்குது. வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே 4 2s are 8 பை மைனஸ் 1. இங்கே ஒரு 3k இருக்குது. இந்த 3 cancel 1 12 3 7. So k equal to 12 pi 8 minus 1. பை இதுலேயும் காமனாக இருக்குது, இதுலேயும் காமனாக இருக்குது. வெளியே எடுத்துடலாம். 8 minus 1 7. k equal to 7 12 are 84 pi. ஸோ கேயும் கிடச்சிருச்சு. ஸோ இதை திருப்பியும் இங்கே அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த பலூன் ஆஃப்டர் t செகண்ட். அதே ஈக்குவேஷனில் ரேடியஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கே வந்து 84 பை. திருப்பியும் அதே மெயின் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். 84 பை ஈக்குவல் டு 4 பை ஆர் கியூப் பை 3. சி வந்து மைனஸ் 36 பை. ரேடியஸ் தான் கண்டுபிடிக்கணும். இங்கே பை 3 பண்ண வேண்டாம், 36 பைன்னே இருக்குது. இந்த பக்கம் கொண்டு போயிட்டோன்னா ப்ளஸ் 36 பைட்டு வரும்.
84 pi t plus 36 pi equal to 4 pi r cube by 3. ஸோ இந்த 4 by 3 இங்கே கொண்டு போனோம்னா டிவிஷனில் 84 pi t by 4 pi into 3 plus 36 pi into 3 by 4 pi equal to r cube. pi cancel ஆகிடும். இது 21 3s are 63t plus 9 4s are 36, 9 3s are 27 pi. pi cancel ஆகிடும். 27 தான் இருக்கும். equal to r cube. இப்போ வந்து இந்த taking cube root on both sides பண்ணுறப்போ (63t plus 27) பவரில் 1/3 இருக்கும். இதுதான் ஆரோட வேல்யூ. ஸோ இதுதான் ரேடியஸ். 63t plus 27 பவர் 1/3 இதுதான் ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.